நாம் ரொம்ப வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களே இப்போ டக்கு டக்கு நிறைய முடிவு எடுக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மக்களுக்கு? அதாவது ஒரு ஒருத்தவங்களோட லைஃப்பில் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எது முக்கியம் எது முக்கியன்றதுன்னு நம்ம டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் அப்படின்னு ஒரு சரணம் இருக்குது. என்னென்னா, இப்போ துடுப்பு ஒரு படகு வந்து ஒரு நிலையில் போயிட்டுருக்கும்போது படகு என்ன நினைக்குமா, நம்மளுக்கு துடுப்பு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம எப்போ கரைக்கு போகலாம் அப்படின்ற எண்ணத்திலேயே இருக்குமா. அப்போ கரைக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு தனித்து நின்றுடும். துடுப்பு இல்லைன்னா திருப்பி அது எங்கேயும் வர முடியாது. ஸோ தனித்து நிற்கும்போது தான் அதோட நம்ம நடுவில் துடுப்போடு இருந்த அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது, நம்ம அதை இழந்துட்டோமே அப்படின்ற ஃபீலிங் வந்து இந்த கரை ஒதுங்கி நின்று அது இப்படியும் ஆடிட்டுருக்கோம். அந்த அந்த ஆட்டமே நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துரும், அந்த படகோட ஆட்டமே. அதனால் எதையுமே நம்ம பாரன்றதை நம்ம நினைக்கக்கூடாது. ஃபேமிலி லைஃப்பில் எல்லாமே நம்மளுக்கு தேவைன்ற மாதிரி தான் நம்ம சில விஷயத்தை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நம்ம பார்த்துருப்போம், அந்த ட்ரெயினில் பஸ்லலாம் போகும்போது பேக் வாட்டரில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா, அந்த பேக் வாட்டரில் தான் அந்த படகுங்க வந்து தனி படகாக நிற்கும். அதோட ஆடுற அந்த ஆட்டம் பார்த்திங்கன்னா, அது பல சோகத்தை நம்மளுக்கு சொல்லுதுன்றது தான் இந்த கதை மூலிமா நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை.